அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தற்காலத்திலே நடைபெறக்கூடிய பித்அத்துகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பித்அத்துகளிலே ஒன்று, நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது பிரார்த்தனை செய்ததன் பின்னால் அதே போன்று மரணித்தவர்களுக்காக வேண்டி ஃபாத்திஹா ஓதக்கூடிய வழக்கம். திருமண வீடாக இருக்கலாம், அல்லது மரண வீடாக இருக்கலாம், அல்லது ஏனைய நிகழ்ச்சியை நடைபெறும் பொழுதெல்லாம் இந்த ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறையாகும். சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனிலே உள்ள ஒரு அத்தியாயம். அதனை ஓதுவதற்கு நன்மை கிடைக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி, சந்தர்ப்பங்களுக்காக வேண்டி அதனை ஓதுவதற்கு வழக்கப்படுத்தி கொள்வது, அதனை வணக்கமாக ஆக்கிக்கொள்வது மார்க்கத்திலே நபி அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமான முரணான ஒரு செயலாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது, முடிக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். அந்த வழிமுறையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக, மரணித்த வீட்டை பொறுத்தவரையிலே ஒருவர் மரணித்ததிலிருந்து எத்தனையோ பித்அத்தான காரியங்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, செய்து காட்டாத, சுன்னாவுக்கு முரணான பல அமல்கள் நடைபெற்று வருகின்றன. அவைகளிலே ஒன்றுதான், ஒருவர் மரணித்துவிட்டால் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னால் எப்படியாவது குர்ஆனை முழுமையாக ஓதிவிட வேண்டும். குர்ஆனை முழுமையாக ஓதி அந்த நன்மையை அந்த மையத்துக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கூலிக்கு மக்களை அமர்த்தி குர்ஆனை ஓத வைக்கின்றார்கள். மையத்தை அடக்கம் செய்வதற்கு முன்னால் அவசரமாக 30 ஜுசுகளையும் ஓதி முடிக்கின்றார்கள். இதன் மூலமாக அந்த மையத்துக்கு நன்மை கிடைக்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இது நபி அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமான ஒரு செயலாகும். அதே போன்று ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னால் குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுகைக்கு எடுத்து செல்வதற்கு முன்னால் ஒரு ஃபாத்திஹா ஓதுவார்கள். திரும்ப தொழுகை முடிந்ததன் பின்னால் ஒரு ஃபாத்திஹா, கபூரில் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் ஒரு ஃபாத்திஹா, இப்படி பல ஃபாத்திஹாக்களை ஓதக்கூடிய வழக்கம் இன்று இருந்து வருகிறது. இது மாத்திரமல்ல, மரணித்த அன்ற நாளிலிருந்து பல நாட்களுக்கு பல கத்தங்களை கொடுக்கக்கூடிய வழக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். முதலாவது கத்தம், இரண்டாவது கத்தம், அல்லது 7வது 10வது கத்தம், கடைசியாக 40வது கத்தத்தை பெரியதொரு வைபவமாக, கொண்டாட்டமாக நடாத்துகின்றார்கள். இது அந்த மரணித்த ஒருவருக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு நல்லமலாக கருதுகின்றார்கள். உண்மையிலே இந்த வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்களா? இந்த அமலை எமது முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் நாங்கள் எந்த ஒரு ஆதாரத்தையும் காண முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் மரணித்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் யுத்தங்களிலே ஷஹீதா இருக்கின்றார்கள், மரணித்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று மக்கள் கொடுப்பது போன்று கத்தங்களை கொடுக்கவில்லை. முதலாவது கட்டம், இரண்டாவது கத்தம், அல்லது 40வது கத்தம், அல்லது வருடத்துக்கு ஒரு முறை வருட கத்தம் என்று கொடுக்கக்கூடிய வழக்கம் நபி அவர்களிடத்தில் இருக்கவில்லை. இது நல்ல அமல் என்ற பெயரிலே பிற்காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பித்அத்தான செயலாகும். எனவே இவைகளை நாங்கள் விட்டுவிட்டு நபி அவர்கள் காட்டிய வழிமுறையை பின்பற்ற வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த வழியையே நாங்கள் பின்பற்ற வேண்டும். மரணித்த ஒரு மனிதருக்காக வேண்டி அவருடைய பேரிலே தான தர்மங்கள் செய்யலாம், சதக்கா கொடுக்கலாம், சதக்கா ஜாரியா போன்றவற்றை செய்யலாம், உம்ரா செய்யலாம், ஹஜ் செய்யலாம். அவருக்காக வேண்டி அதிகமாக பிரார்த்தனை செய்யலாம்.
இவைகளை விட்டு குறிப்பிட்ட நாட்களிலே சில இபாதத்துகளை, வணக்கங்களை, வைபவங்களை ஏற்படுத்தி கொள்வது நபி அவர்கள் காட்டித்தராத பித்அத்தான செயல்களாகும். எனவே இந்த பித்அத்தான செயல்களை விட்டுவிட்டு நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.